السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பினை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு இஸ்லாம் என்கிற வட்டத்திற்குள் நாம் எல்லாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். இப்படிப்பட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டில் இந்த நாடு விடுதலை பெறுவதற்காக நாம் செய்த தியாகங்கள், இந்த நாட்டின் விடுதலைக்காக நாம் சிந்திய ரத்தம், நாம் கொடுத்த உயிர் பலிகள், இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே கருதாமல் தொடர்ந்து நம்முடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு நமக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆளும் வர்க்கத்தினர் தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையையும் கடந்து எந்த அடிப்படையை நாம் நம்முடைய ஆன்மீக நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோமோ அந்த ஓரிரை கொள்கைக்கும் ஊறு விளைவிக்கும் வண்ணமாக நம்முடைய நம்பிக்கைக்கு எதிரான வற்புறுத்துதல்களை நம்மீது திணிக்கும் விதமாக தொடர்ந்து பல விஷயங்கள் இந்தியாவில் நடைபெற்று வருவதை நாம் எல்லாம் அறிய வேண்டிய ஒரு அவசியத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இதனால் என்ன ஆகிவிடப் போகிறது என்கிற அளவிற்கு இஸ்லாத்தை சேர்ந்த பலர் எண்ணக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் ஒரு குற்றமா, இதற்காகவெல்லாம் நாம் வரிந்து கட்டிக்கொண்டு முயற்சி செய்ய வேண்டுமா என்கிற அளவிற்கெல்லாம் மக்களுடைய மனோநிலை தடம் புரண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாம் இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக இந்த பீடிகை என்று சொன்னால், எப்படி நம்முடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு நமக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளிலே அலட்சியம் காட்டப்படுகிறதோ அதே போன்று நம்முடைய ஈமானை பரீட்சித்து பார்க்கும் விதமாக, நம்முடைய ஈமானை பறிக்கும் விதமாகவும் சில நிகழ்வுகள் ஆளும் வர்க்கத்தினரால், அதிகாரம் படைத்தவர்களால் தொடர்ந்து திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் இந்த வந்தே மாதரத்தை அனைவரும் சொல்லியே ஆக வேண்டும், பாரத் மாதா கி ஜெய் என்பதை அனைத்து இந்தியர்களும் சொல்லியே ஆக வேண்டும் என்கிற வற்புறுத்துதல்கள். அன்புக்குரியவர்களே, எந்த அளவிற்கு இது சம்பந்தமில்லாமல் நம்மீது திணிக்கப்படுகிறது, வம்பு வளர்க்கும் நோக்கத்திலே நம்மீது திணிக்கப்படுகிறது என்பதற்கு பல நிகழ்வுகளை நாம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு இதனுடைய பின்னணி என்ன, இது எப்படி இந்திய கலாச்சாரமாக உருமாற்றம் பெற்றது என்ற அடிப்படைகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது 29ஆம் தேதி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாலை நேரம் மதரசாவில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய 3 மாணவர்கள் டெல்லியில உள்ள ஒரு பூங்காவில் மாலை நேரத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே வந்த 5 பேர் கொண்ட கும்பல் அந்த 3 பேரையும் வற்புறுத்துகிறார்கள். நீங்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்ல வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். அந்த மதரசா மாணவர்கள், நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம், அது எங்களுடைய அடிப்படை நம்பிக்கைக்கு எதிரானது, அதை நாங்கள் சொல்ல முடியாது என்று இவர்கள் சொல்ல, நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று அந்த 5 பேர் கொண்ட கும்பல் இவர்களை வற்புறுத்த, வார்த்தை யுத்தமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த நிகழ்வு தொடர்ந்து கைகலப்பாக மாறி அந்த 5 பேர் கொண்ட கும்பல் இந்த 3 பேர் கொண்ட மதரசா மாணவர்களுடைய குழுவை தாக்க ஆரம்பிக்கிறார்கள். உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த 3 பேரும் தப்பி ஓடுகிறார்கள். ஆனாலும் ஒரு மாணவனுக்கு அவர்களுடைய தாக்குதலின் காரணமாக கை எலும்பிலே முறிவு ஏற்படுகிறது. மீதம் 2 மாணவர்கள் சாதாரண காயங்களோடு தப்புகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு சுதந்திர நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவரவர் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்க்கை ஏற்பாடுகளை அமைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் சுதந்திர நாட்டின் அடையாளம். அப்படி இருக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு வாசகத்தை எல்லோருமே சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கிற வற்புறுத்துதல் திணிக்கப்படக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
யார் இவர்களை தாக்கியவர்கள், அதற்கான ஆதாரம் என்ன, இது பற்றி அரசாங்கமோ காவல்துறையோ எந்த விதமான முயற்சியும் மேற்கொண்டதாக வெளிப்படையான எந்த தகவல்களும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. இன்னும் இதே போன்று அத்துமீறல்கள், வம்பு வளர்க்கக்கூடிய நிகழ்வுகள், நம்முடைய இறை நம்பிக்கைக்கு ஊறு விளைவித்து நம்மை மேலும் சிரமத்திற்கு தள்ளக்கூடிய பல விஷயங்கள் தொடர்ந்து இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதற்கு சான்றாக 2 வாரங்களுக்கு முன்னால் மகாராஷ்டிரா சட்டசபையிலே நடந்த ஒரு அத்துமீறல், முஸ்லிம் மஜ்லிஸ் கட்சி என்று சொல்லக்கூடிய அசதுத்தீன் ஓவைசி அவருடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த 2 எம்எல்ஏக்கள் மகாராஷ்டிரா சட்டசபையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒருவர் இம்தியாஸ் ஜலீல், இவர் அந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு விவாதங்கள் சட்டசபையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இவர் தன்னுடைய கருத்தை வைக்கிறார். அதாவது இறந்து போன அரசியல் தலைவர்களுக்காக மணிமண்டபங்கள் கட்டுவதால் அரசு பணம் ஏராளமாக வீண்வரையும் செய்யப்படுகிறது. இந்த தலைவர் இறந்துட்டாரு, அந்த தலைவர் இறந்து விட்டார், குறிப்பிட்ட அந்த தலைவர் எந்த சாதியை சேர்ந்தவரோ அந்த மக்களுடைய ஓட்டுகளை பொறுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன வழி? அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த மறைந்துவிட்ட யாராவது ஒரு தலைவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும், நினைவு மண்டபம் கட்ட வேண்டும். அதை கொண்டு அந்த மக்களிடத்தில் சொல்லலாம், பாத்தீங்களா உங்கள் சாதியை சேர்ந்த இந்த தலைவருக்கு எங்க ஆட்சியில தான் மணிமண்டபம் கட்டணும், எங்க கட்சி தரப்பில தான் செலவு செய்தோம் என்று சொல்லி அவர்களுடைய ஓட்டுகளை பொறுக்குவதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக எல்லோரும் விதிவிலக்கு இல்லாமல் இதுபோன்ற மணிமண்டபங்களுக்காக லட்சக்கணக்கில கோடிக்கணக்கில அரசு பணத்தை, மக்கள் வரி பணத்தை வீண்வரையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து இம்தியாஸ் ஜலீல் என்கிற முஸ்லிம் மஜ்லிஸ் கட்சியை சேர்ந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையில ஒரு கோரிக்கை வைக்கிறார். அரசு பணத்தை மணிமண்டபங்களுக்காக வீணாக்க வேண்டாம். ஏற்கனவே தேசிய தலைவர்களுக்காக கட்டப்பட்ட மணிமண்டபங்கள் எல்லாம் வீணாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. பாத்தீங்கன்னா தெரியும், பல ஏக்கர்ல நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்படும். இறந்து போன அரசியல் தலைவருக்காக மணிமண்டபம் கட்டுவதற்கு ஏக்கர் கணக்கில நிலம் ஆர்ஜிதம் செய்யப்பட்டு அந்த மணிமண்டபங்களுக்காக பல்வேறு வேலைப்பாடுகள், கிரானைட் என்ன, மார்பல் என்ன, டைல்ஸ் என்ன, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கைப்பிடி வளையங்கள் என்ன, அலங்கார ஏற்பாடுகள் என்ன என்று சொல்லி மக்களுடைய வரி பணங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வீண்வரையும் செய்யப்படும். இதை கண்டித்து முஸ்லிம் மஜ்லிஸ் கட்சியை சேர்ந்த அந்த சட்டசபை உறுப்பினர் மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் சொல்லுகிறார், இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அந்த மணிமண்டபங்களுக்காக, அந்த நினைவு மண்டபங்களுக்காக செலவிடக்கூடிய பணம் அதற்கு பதிலாக கல்விக்காக, கல்லூரிகள் கட்டப்படுவதற்காக, பள்ளிகள் கட்டப்படுவதற்காக செலவிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார். நடைபாதையிலே குடியிருக்கிறார்களே வீடுகள் இல்லாத ஏழைகள், அவர்களுக்காகவும். நம்ம தென்னிந்தியாவிலே குறைவு, வட இந்தியாவிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாக்கடை ஓரங்களில் எல்லாம் மக்கள் வசித்துக் கொண்டிருப்பார்கள். டெல்லியிலே பார்த்திருக்கிறோம் அது போன்ற காட்சிகளை. ஓல்டு டெல்லியில எல்லாம் பார்த்தீங்கன்னா கூவம் ஓடிக்கொண்டிருக்கும், கூவத்துடைய கரையிலே மக்கள் வசித்துக் கொண்டிருப்பார்கள். சாலை மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலங்கள், அந்த பாலங்களில அந்த சிமெண்ட் கலவையெல்லாம் கரைந்து கான்கிரீட் கம்பி வெளியே தெரிந்து கொண்டிருக்கும். அதிலே கயிறு கட்டி தொட்டில் போடப்பட்டு அந்த சாக்கடை ஓரத்திலே குழந்தைகள் தொட்டிலே தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அங்கேயே குடும்பம். இதையெல்லாம் அவர் எடுத்து சொல்லுகிறார். இதுபோன்று சாக்கடை ஓரங்களிலே வசிக்கக்கூடிய மக்கள், நடைபாதையில வசிக்கக்கூடிய மக்கள், இவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி தருவதற்காக அந்த பணத்தை செலவிடலாம். அதை விட்டுவிட்டு மக்கள் வரி பணத்தில் நினைவு மண்டபங்கள், மணிமண்டபம் கட்டுவது, அதற்கு நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறது என்று சொன்னால் மக்கள் மீது மறைமுகமாக வரியை திணிப்பது, இதுவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். சம்பந்தமே இல்லாம நம்ம சொல்லுவோம்ல, நாங்க என்ன பேசுறோம் நீ என்னடா பேசுற, யதார்த்தமாக சொல்லுவோமே. இவர் ஒரு உயர்வான ஒரு கோரிக்கையை சட்டசபையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். எந்த சம்பந்தமும் இல்லாமல் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சியை சேர்ந்த ராம் கதம் என்று பெயருடைய ஒரு உறுப்பினர் எழுந்து கேட்கிறாரு, இதெல்லாம் இருக்கட்டும், நீ பாரத் மாதா கி ஜெய் சொல்லுவியா? என்ன கோரிக்கை அங்க சமர்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? எவ்வளவோ ஒரு உயர்வான ஒரு வறுமை ஒழிப்பு திட்டத்தை அந்த உறுப்பினர் அங்கே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். சம்பந்தமே இல்லாம இவன் கேட்கிறான், அதெல்லாம் இருக்கட்டும், நீ பாரத் மாதா கி ஜெய் சொல்லு பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அதே முஸ்லிம் மஜ்லிஸ் கட்சியை சேர்ந்த இன்னொரு உறுப்பினர் வர்லீஸ் பதான் என்று சொல்லக்கூடிய இன்னொரு உறுப்பினர் என்று சொல்றார், ஒருபோதும் நாங்கள் பாரத் மாதா கி ஜெய் சொல்ல மாட்டோம். ஜெய் ஹிந்த், இந்தியா வெல்லட்டும் என்று வேண்டுமானால் சொல்லுவோமே தவிர பாரத் மாதா கி ஜெய் என்ற வாசகத்தை ஒருபோதும் நாங்கள் மொழிய மாட்டோம் என்று சொல்லுகிறார். பிரச்சனை மக்கள் வரி பணம் வீணாக கூடாது என்பது பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும், மத கலவரத்தை உருவாக்க வேண்டும், அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த கோரிக்கையை செல்லா காசாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த நவநிர்மாண் சேனா உறுப்பினர் செய்த குழப்பம். நீ பாரத் மாதா கி ஜெய் சொல்லுவியா? அதே
கட்சியை சேர்ந்த உறுப்பினர், அதே கட்சி நவ நிர்மாண் சேனா இல்ல, முஸ்லிம் மஜ்லிஸ் கட்சியை சேர்ந்த அந்த மற்றொரு வரி பதான் என்ற உறுப்பினர், அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம்னு சொல்ல அங்கே இருந்த பாரதிய ஜனதா உள்ளிட்ட காங்கிரசும் சேர்த்து இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சுன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம், பாரதிய ஜனதா நமக்கு ஆபத்து அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெயரிலே தான் மாற்றமே தவிர கொள்கையில் இருவருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். எந்த பிரச்சனைக்காக நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தோமோ அந்த பாபர் மஸ்ஜித் பிரச்சனை அடிகோலிடப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியிலே தான். 1949 டிசம்பர் மாதத்தில் காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் பாபர் பள்ளிவாசலுடைய மெம்பர் படியிலே ராமர், லட்சுமணர், சீதையுடைய சிலைகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டன. அதற்கு அனுமதி கொடுத்தது காங்கிரஸ் அரசாங்கம் தான். 1986 பூட்டப்பட்டிருந்த அந்த பாபர் மசூதிக்கு சொந்தமான இடத்தை அங்கே ராமஜென்ம பூமி இருக்கிறது, எனவே இந்துக்கள் பூஜை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த பொழுது அவர்களுக்காக கதவு திறந்து விடப்பட்டது அதே காங்கிரஸ் ராஜீவ்காந்தி ஆட்சியிலே தான். 1992 பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியிலே தான். அது தொடர்பான தீர்ப்பு கள்ளத்தனமாக வழங்கப்பட்டது அதே காங்கிரஸ் ஆட்சியில தான். அதனால் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், காங்கிரஸ் என்பது முஸ்லிம்களுக்கு எந்த வகையிலும் பாதுகாப்பாக செயல்படக்கூடிய கட்சியே அல்ல. இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், எந்த விதமான நியாயமுமின்றி அப்சல் குரு தூக்கிலே போடப்பட்டது, அஜ்மல் கசாப் தூக்கிலே போடப்பட்டது. முஸ்லிம்கள் என்கிற காரணத்தால் எந்த விதமான நீதி விசாரணையும் இல்லாமல் கூட்டு மனசாட்சி என்ற பெயரில் முஸ்லிம்களுடைய உயிர்கள் அநியாயமாக பறிக்கப்பட்டதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில தான். அந்த காங்கிரஸ் உறுப்பினர்களும் சேர்ந்து மகாராஷ்டிரா சட்டசபையில இந்த எதிர்ப்பை வலுப்படுத்துகிறார்கள். ஆமா, அவர் சொன்னது தப்பு, பாரத் மாதா கி ஜெய் என்பது சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் மகாராஷ்டிராவுடைய சட்டசபை சபாநாயகர் ரஞ்சித் பாட்டீல் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வதற்கு யார் தயார் இல்லையோ அவர்களுக்கு இந்த சட்டசபை வளாகத்திலே இடமில்லை, அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து சொல்லுகிறார், இந்த சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்று முடியும் வரை இவர் இடைநீக்கம் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வருகிறார். எல்லோருமே அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறார்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் உட்பட. பாரதிய ஜனதா ஆதரிப்பது ஆச்சரியம் இல்லை, நவ நிர்மாண் சேனா ஆதரிப்பது ஆச்சரியம் இல்லை. எந்த காங்கிரஸ் முஸ்லிம்கள் சிறுபான்மை பாதுகாவலர்களுடைய தேசிய கட்சி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் கயவர்கள் என்பதற்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. ஏன் திடீர்னு இப்படி ஒரு கோஷம்? ஏன் இந்த பாரத் மாதா கி ஜெய்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்று சொன்னால், RSS உடைய தேசிய தலைவர் மோகன் பகவத் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். ஒவ்வொரு இந்தியனும் கண்டிப்பாக பாரத் மாதா கி ஜெய் சொல்லி ஆக வேண்டும், அப்படி சொல்லாதவர்களுக்கு இந்த நாட்டிலே இடமில்லை என்று சொல்லுகிறார். அவர் யார்? இந்தியாவுடைய பிரதமரா? இந்தியாவுடைய ஜனாதிபதியா? இந்திய உச்ச நீதிமன்றத்துடைய தலை? இவர்கள் சொன்னால் கூட மார்க்கத்திற்கு மாற்றம் என்றால் நல்ல முஸ்லிம் அதை ஏற்க மாட்டான், அது வேறு விஷயம். ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கு தகுதி தராதரம் இருக்கிறது அல்லவா? நாட்டு பிரதமர் சார்பில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது, ஜனாதிபதி சார்பில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது, உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லுவதற்கு அடையாளம் கூட இல்லாத ஒரு ஆசாமிதான் அந்த மோகன் பகவத். இந்திய மக்களுடைய நிம்மதியை கெடுத்து அமைதியை குலைத்து ரத்த ஆறு ஓடுவதற்கு எதுவெல்லாம் அடிப்படையோ அந்த வாசல்களை எல்லாம் திறந்து விடக்கூடிய இயக்கத்தின் தேசிய தலைவன் தான் அந்த மோகன் பகவத். அந்த மோகன் பகவத்துடைய அறிக்கை ஒவ்வொரு இந்தியனும் பாரத் மாதா கி ஜெய் சொல்லி ஆக வேண்டும், அப்படி சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு இந்தியாவில் இடம் இல்லை என்று சொன்ன அந்த ஒரு அறிக்கையை தூக்கி பிடித்துக் கொண்டு அதற்கு முட்டு கொடுக்கும் விதமாக இந்த மதரசா மாணவர்களுடைய தாக்குதல் சம்பவம், மகாராஷ்டிரா சட்டசபையில நடைபெற்ற வம்பு வளர்க்கக்கூடிய அந்த அடாவடித்தனம் இதுவெல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. பாரத் மாதா கி ஜெய்னா என்ன? அதை சொன்னாதான் என்ன தப்பு? சிலருக்கு சந்தேகம். பாரத மாதா கி ஜெய், இந்திய தாய் வெற்றி பெறட்டும், இந்திய தாய்க்கே வெற்றி. அதுக்குரிய அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லை. பாரதம்னு சொன்னா இந்தியா, இந்தியாவுடைய இன்னொரு பெயர். அது எப்படிங்க வந்துச்சு? பரதன் என்கிற ஒரு அரசன் இந்தியாவை ஆண்ட காரணத்தால் இந்தியா என்பது பாரதம் என்று பெயர் மாற்றம் செய்யப்படும். எந்த வருஷத்துல அந்த அரசன் ஆண்டான், அவனை பற்றி ஏதாவது விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு? எந்த ஆதாரமும் இல்லை, ஏதோ போற போக்கில் சொல்லிட்டு போறது, அவ்வளவுதான். அந்த பாரதம் என்ற பெயர் கொண்ட இந்தியாவை ஒரு பெண்ணாக ஒரு தாயாக உருவகப்படுத்தி பாரத் மாதா கி ஜெய், இந்திய தாய்க்கே வெற்றி. இதை சொல்றதுல என்ன பாய் கஷ்டம்? அல்லாட்ட கேட்கிற மாதிரி அவுளியாட்ட கேட்கறது என்ன பாய் தப்புன்னு கேட்கிறாங்கல்ல. அறிவை அடகு வைத்தவர்கள் அது போன்ற சிலர்
பாரத் மாதா கி ஜெய், இந்திய தாய் வெற்றி பெறட்டும், இந்திய தாய்க்கே வெற்றி, இதுல என்ன பாய் குற்றம்? அன்பிற்குரியவர்களே, மேலோட்டமாக பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது. உண்மை என்ன தெரியுமா? ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து பல்வேறு கிளர்ச்சிகள், பல்வேறு புரட்சிகள், பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், ஒத்துழையாமை இயக்கங்கள் என்று சொல்லி பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அதன் சில பகுதிகளாக ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து கவிதைகள் எழுதுவது, ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து கட்டுரைகள் வெளியிடுவது, ஆங்கில அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராடும் விதமாக, அவர்களுடைய உணர்வுகளை தூண்டும் விதமாக நாவல்கள், நாடகங்களை வெளியிடுவது என்று சொல்லி சில முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன கலைத்துறைகள் சார்பாக. அதுல ஒரு முயற்சியாக வங்க மொழியில ஆனந்த மடம் என்கிற ஒரு நாவல் எழுதப்பட்டு அது நாடகமாக அரங்கேற்றம் செய்யப்பட்டது. பல்கிம் சந்தர் சாட்டர்ஜி என்பவரால் எழுதப்பட்ட ஆனந்த மடம் என்கிற ஒரு நாடகம், வங்க மொழி நாடகம், அது நாவலாக எழுதப்பட்டு நாடகமாக வடிவமைப்பு செய்யப்பட்டு அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதுல இந்த வாசகம், அதாவது அந்த நாடகத்துடைய கரு என்னங்கிறத நம்ம விளங்கினாதான் இந்த வாசகத்துடைய பொருளை விளங்க முடியும். அந்த நாடகத்துல ஒரு கரு, என்ன கரு? இந்தியாவை ஒரு தாயாக உருவகப்படுத்தி நம்முடைய தாயை அந்நிய நாட்டை சேர்ந்த ஒருவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் உண்மையான மகன்களுக்கு ரோஷம் வர வேண்டுமா இல்லையா? என்னுடைய தாயை ஒருத்தன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறானே, அவளை நான் மீட்க வேண்டுமே, யார் அவளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானோ அவனுக்கு எதிராக போராட வேண்டுமே, அப்படி போராடினாதானே நான் அந்த தாய்க்குரிய கடமை நிறைவேற்றியவனாக ஆக முடியும். இது போன்ற உணர்வுகளை தூண்டி இந்தியாங்கிறது ஒரு அம்மா மாதிரி, இந்திய நாட்டு மக்கள் எல்லாம் அவளுடைய பிள்ளைகள், இந்த தாய் ஆங்கிலேயனிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறாள், அவளை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் மகன்கள் அதற்காக போராட வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தை சொல்லும் விதமாக உருவகமாக அந்த நாடகத்தில் இந்த கருத்து வைக்கப்பட்டது. அதனால் பாரதத்தை மாதா என்று சொல்லி இந்த பாரத மாதாவுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், இவள் அடிமை தலையில் இருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான கரு அந்த நாடகத்திலே சொல்லப்பட்டது. ஒரு நாவல் ஆசிரியருடைய கற்பனையிலே உதித்த ஒரு கதாபாத்திரம் தான் பாரத மாதா. ஆனால் எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? குறிப்பிட்ட ஒரு சில கடவுள்கள், அதாவது குறிப்பிட்ட ஒரு மதத்தவர், எதையெல்லாமோ கடவுள் என்று நம்பக்கூடியவர்கள், எதை பார்க்கிறார்களோ, எதை பிரியப்படுகிறார்களோ, எது சக்தி உள்ளது என்று நம்புகிறார்களோ அதையெல்லாம் கடவுள்களாக நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட பல தெய்வ கடவுள் நம்பிக்கை கொண்ட மக்கள், அவர்களுக்கு பாரத மாதாவும் ஒரு கடவுள் என்ற எண்ணம் வந்துவிட்டது. அதற்காக ஒரு பெண் வடிவத்தை உருவாக்கி அந்த பெண் பாவி நிற புடவையை அணிந்து கொண்டு ஒரு கையில் ஈட்டியையும் இன்னொரு கையில் தேசிய கொடியையும் வைத்திருக்கக்கூடியவளாக ஒரு உருவாக்கப்பட்டது. அதுதான் பாரத மாதா, அதுதான் இந்திய தாய் என்று சொல்லி உருவாக்கப்பட்டது. சில இடங்கள்ல தேசிய கொடிக்கு பதிலாக ஒரு கையில் ஈட்டியையும் ஒரு கையில் காவி கொடியும் அந்த பெண் வைத்திருப்பது போன்ற சிலைகள் வடிவமைக்கப்பட்டன. எத்தனையோ தெய்வங்களை வழங்கணும், 10ஓட 11 அத்தோட இது ஒன்று என்று சொல்லி அந்த பாரத மாதா என்கிற சிலைக்கும் அந்த வடிவத்திற்கும் பூஜை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், வணக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் சில புனித தலங்களிலே பாரத மாதாவுக்கு கோயில்கள் எல்லாம் கட்டப்பட ஆரம்பித்து விட்டன. நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், சுதந்திர வேட்கையை தூண்டி விடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரம் குறிப்பிட்ட ஒரு மதத்தவருடைய கடவுளாகவே மாற்றப்பட்டு விட்டது. இப்ப சொல்லுங்க, பாரத் மாதா கி ஜெய் என்று ஒரு முஸ்லிம் சொன்னால் இவன் யாரை உள்ளத்திலே வைத்து சொல்லுவதாக அர்த்தம் வரும்? நிறைய பேர் கேட்கலாம், நாங்க கடவுள்லாம் நினைக்கலைங்க, ஏதோ வார்த்தையால தான் சொல்றோம், இது எப்படி குற்றமாகும்? அதற்கும் மார்க்கத்திலே முன்மாதிரி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால நிகழ்வுகளை எல்லாம் ஷிர்கை ஒழிப்போம்ங்கிற தலைப்பில் நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். ஒரு யூதர் வந்து சொல்லுகிறார், உங்களுடைய மக்கள் எல்லாம் ஒல் காபா, காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லுகிறார்களே, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று தானே சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் அது இணை வைப்பாக ஆகிவிடுமே. ஆனால் உங்கள் தோழர்கள் ஒல் காபா, காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லுகிறார்களே என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை திருத்தி கொடுக்கிறார்கள், காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக ரப்பில் காபா என்றுதான் இனிமேல் சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது செய்தி. எந்த முஸ்லிமாவது, எந்த நபி தோழராவது காபா மேலதான் நம்ம சத்தியம் செய்யறோங்கிற எண்ணத்தில் செய்திருப்பார்களா? காபா என்பது அல்லாஹ்வுடைய புனிதமான ஆலயம், அதனால அதுவும் இறைவனுக்கு நெருக்கமான, இறைவனுக்கு பிடித்தமான ஒன்றுதானே, அதன் மீது சத்தியம் செய்வது எப்படி தவறாகும் என்று செய்திருப்பார்களா? நிச்சயமாக சொல்லலாம், ஒரு நபி தோழர் கூட இணை வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்திருக்க மாட்டார்கள்.
ஆனால் இஸ்லாம் அந்த வாசலை கூட அடைக்கிறது. அதனுடைய சாயல் கூட அங்கே தென்பட்டு விடக் கூடாது. நாங்கள் பாரத மாதாவை கடவுளா நினைச்சு சொல்றோமா, இல்ல சும்மா இந்திய நாடு நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த பஞ்சாயத்தே வேணாம், கூடாது என்றால் கூடாது. அன்புக்குரியவர்களே, ஆனால் நிலைமை எப்படி ஆகிவிட்டது? பாரத மாதாவை ஒரு கடவுளாக சித்தரித்து குறிப்பிட்ட ஒரு மதத்தவர்கள், பல தெய்வ கொள்கையுடையவர்கள், பல பெண் தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களுடைய பட்டியலில பாரத மாதாவும் சேர்க்கப்பட்டு கடவுளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற நம்பிக்கை உள்ள எந்த ஒரு முஸ்லீமாவது பாரத மாதாக்கு சொல்லுவானா? இதை நாம் யோசித்திருந்தால் அது சொல்றது என்ன பாய் தப்பு அப்படிங்கிற ஒரு வக்காலத்து பேச்சை பேசுவோமா? இதே நிலைதான் எப்படியானது? வந்தே மாதரம் 2004 முதல் 2009 வரை இந்தியாவை காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த காலம். அப்பொழுது இதே போன்று ஒரு முழக்கம் ஏற்படுகிறது. இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வந்தே மாதரம் என்று சொல்ல வேண்டும், அப்படி சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு இந்திய திருநாட்டில் இடமில்லை என்று சொல்லி பல இடங்களிலே போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. எத்தனை முஸ்லிம்களுக்கு இதெல்லாம் தெரியும்? கேட்பாங்க, நாங்க ஏன்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கூட கேட்பாங்க. அன்பிற்குரியவர்களே, இந்தியாவின் பல பகுதிகளில் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ் வட்டார மொழிகளிலேயே சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. வந்தே மாதரம் என்று ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதற்கு தயாரில்லை என்றால் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், அவர்களுக்கு இந்த நாட்டிலே இடமில்லை என்று சொல்லப்பட்டது. வந்தே மாதரம்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர், ஒரு மௌலவி இட்டுக்கட்டி சொல்லவில்லை, ஒரு மௌலவி சொல்லுகிறார், மார்க்க அறிஞர் சொல்லுகிறார், சொல்லிட்டு போயிட வேண்டியதானப்பா, இது என்னப்பா பிரச்சனை? வந்தே, வந்தனம் என்று சொன்னால் வணங்குகிறோம். அந்த வந்தனம் என்கிற வார்த்தையுடைய துவக்கம் வந்தே, வணக்கம். வந்தனம் என்றால் வணங்குகிறோம், வந்தே என்று சொன்னால் வணக்கம். வந்தே மா என்றால் பாரத தாய், இந்தியாவை ஒரு கடவுள் அம்மாவாக, ஒரு தாயாக, ஒரு கடவுளாக. தரம் என்று சொன்னால் மண், தாயாகிய இந்திய தாயாகிய இந்த நிலத்தை, இந்த மண்ணை வணங்குகிறோம் என்பதற்குத்தான் வந்தே மாதரம் என்பது பொருள். இதை ஒரு முஸ்லிம் சொல்லுவானா? அப்படி சொன்னால் அவன் முஸ்லீமாக இருப்பானா? ஒரு மார்க்க அறிஞர், ஹாஃபில், மௌலவி, ஃபாசில், காரி என்று 4 பட்டங்களை உடைய ஒருவர் சொல்லுகிறார். இதுல என்னங்க தப்பு? இதுக்கு ஏங்க இவ்வளவு பிரச்சனை? அன்புக்குரியவர்களே, சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு மிக பிரபலமாக இந்த செய்தி மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க, காங்கிரஸ் ஆட்சியில அதிகாரம் செலுத்துபவன் இந்திய மக்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்காகவே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய காவி கும்பல். காங்கிரஸ் வாய் மூடி மௌனம் சாதித்துக் கொண்டிருந்தது. மன்மோகன் சிங் பிரதமராக, சோனியா காந்தி தலைவியாக கொண்ட இந்திய அரசாங்கம் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு மதத்தவரை இலக்காக கொண்டு இது போன்ற திணிப்புகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த முயற்சியும் அவர்கள் செய்யவில்லை. எனவேதான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம், காங்கிரசும் RSS தான். கொடி கலர் வேறாக இருக்கலாம், பெயர் வேறாக இருக்கலாம், நிர்வாகத்திலே உள்ளவர்கள், தலைமை பீடத்திலே உள்ளவர்கள் வேறு நபர்களாக இருக்கலாம், கொள்கையிலே சமமானவர்கள். இந்த வந்தே மாதரத்துக்கு பின்னணி என்ன? அதே வங்கமொழி நாடகம், அந்த ஆனந்த மடம் சொன்னாங்கல்ல, பல்கிம் சந்தர் சாட்டர்ஜி, அவருடைய அந்த நாடகத்துல யாரெல்லாம் இந்தியர்களோ அவர்களுக்கும் அந்நியர்களுக்கும் மத்தியிலே தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் இந்தியர்களை தாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சுருக்கமாக சொன்னால் இந்துக்களை தாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது வந்தே மாதரம் என்று சொன்னால் இவர் நம்மால், இவரை தாக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோடு வேர்டு அவர்களுக்குள்ளாக பரிமாறிக் கொள்ளும் விதமாக அந்த நாடகம் அமைந்திருக்கிறது. இந்தியர்களுக்கு மத்தியில் இது ஏற்படுத்தப்பட்ட விஷயம் அல்ல. சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்களுக்குள்ளாக பரிமாறிக் கொள்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட வார்த்தை ஜாலம் அல்ல. ஒரு நாவல் ஆசிரியனுடைய கற்பனை விஷயம். வந்தே மாதரம் சொன்னா நம்மால் இவர் அடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு சுருக்கமாக சொன்னால் பல தெய்வங்களை வணங்கி கொண்டு இன்று அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக பழகி கொண்டிருக்கிறோம். தங்களுடைய வயிற்றை வளர்ப்பதற்காக, தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்காக, தங்களுடைய அதிகார மோகத்தை, அதிகார போதையை தீர்த்துக் கொள்வதற்காக யாரோ செய்த சதி. இந்துக்கள்னா கொல்லக்கூடாது, இந்துக்களை தவிர வேற யாராவது இருந்தாங்கன்னா கொண்டுறணும், அவர் இந்து தாங்கிறதுக்கு அடையாளம் என்ன? வந்தே மாதரம்னு சொல்லிட்டு அவர் விட்டுறணும். இதற்காக அந்த கோடு வேர்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது. நாடகத்திலே வந்த அந்த வார்த்தை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், அதை தொடர்ந்து சில கவிதை வரிகள்,
அந்த வந்தே மாதரத்துல வரக்கூடிய அந்த தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே உன்னை வணங்குகிறோம் என்ற அந்த தாய் மண்ணை லட்சுமியாக, சரஸ்வதியாக, காளியாக, எப்படி பலதெய்வ நம்பிக்கை உள்ள மக்கள் சில பெண் தெய்வங்களை வணங்குகிறார்களோ அவர்களுடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு அந்த முழு பாடல் வந்தே மாதரம் என்கிற அந்த பாடல் அந்த நாடகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. காலப்போக்கில் அது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு மதத்தவருடைய வழிபாட்டு பாடலாகவே ஆகிவிட்டது. அதையும் கடந்து அதை இந்திய தேசிய கீதம் என்று சொல்லி பாட ஆரம்பித்து விட்டார்கள். ஆங்கிலேயருடைய ஆட்சி இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் ஆங்கிலேயரை வெறுப்பேற்றணும், அவனுக்கு எதிராக நம்முடைய இந்திய இறையாண்மையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை காட்டுவதற்கு எங்கெல்லாம் இந்தியர்கள் கூடுகிறார்களோ, நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்களோ, அங்கெல்லாம் இந்த வந்தே மாதரம் என்ற குறிப்பிட்ட ஒரு மதத்தை சேர்ந்தவருடைய நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட பாடலை தேசிய கீதம் போன்று பாட ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் வெளிப்படையாக சொல்லுவதாக இருந்தால் 1923ஆம் ஆண்டு காங்கிரஸ் சார்பிலே ஒரு மாநாடு நடக்கிறது. அடிமை இந்தியா ஆங்கிலேயரிடம் வசப்பட்டு கிடக்கிறது. அந்த நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் 1923ஆம் ஆண்டு ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டின் துவக்கத்திலே விஷ்ணு என்கிற ஒரு நபரை கொண்டு இந்த பாடலை தேசிய கீதத்தை போன்று பாட வைக்கிறார்கள். அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட மௌலானா முகமது அலி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இது குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவருடைய நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட பாடல். இந்திய தேசிய காங்கிரசில இந்திய விடுதலைக்காக பல்வேறு கடவுள் நம்பிக்கை கொண்ட மக்கள் இருக்கிறார்கள், இங்கே இதை பாடுவது கூடாது என்று சொல்லுகிறார். தொடர்ந்து பாடல் பாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த மாநாட்டிலிருந்து மௌலானா முகமது அலி வெளிநடப்பு செய்கிறார். தொடர்ந்து ஆங்காங்கே எதிர்ப்புகள் கிளம்புகின்றன. இதற்கு மத்தியில 7 மாநிலங்களை ஆங்கிலேயரிடம் இருந்து மீட்டு இந்தியர்கள் கைப்பற்றிக் கொண்டு அந்த 7 மாநிலத்திலும் இந்த பாடலை வந்தே மாதரம் என்ற இந்த பாடலை தேசிய கீதமாக அறிவித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுக்க கிளர்ச்சி பற்றி எழுகிறது. முஸ்லிம்கள் தரப்பில் எதிர்ப்பு, கிறிஸ்தவர்கள் தரப்பில் எதிர்ப்பு. உடனே முடிவு செய்கிறாங்க, இடையில வரக்கூடிய வாசகங்கள் எல்லாம் கட் பண்ணிடுவோம், ஆரம்பத்தில் உள்ள அந்த 2 வரி வந்தே மாதரம் மட்டும் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம மக்களுக்கு இன்னும் பிரியும் என்ன, அது அப்படியே ஆல்பமா போட்டவர் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மானே போட்டிருக்கிறார், அவர் தெரியாமையே போடுவார். ஏஆர் ரஹ்மான் என்ன தேவபந்து மதரசாவுடைய முஃப்தியா? அப்படியே அந்த ராகத்துல லைட்ஸ் போய் என்ன மாதிரி போட்டிருக்கிறாருங்க. அந்த ஆல்பம் கிடைக்கல பாருங்க. கோடாரி காம்பு என்று சொல்லுவார்களே, முஸ்லிம்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை முஸ்லிம்கள் மீதே திணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெயர் தாங்கி முஸ்லிமை பயன்படுத்த வேண்டும். ஒரு மரத்தை வெட்டுவதற்கு இரும்பை கொண்டு கோடாரி செய்யப்படுகிறது. அதை பிடித்து வெட்டுவதற்கு மரத்தாலான காம்புதான் கோடாரி காம்பு. மரத்தை வெட்ட மரமே துணை செய்வது என்று சொல்லுவார்களே. இஸ்லாத்திற்கு எதிரான சித்தாந்தத்தை விதைக்க ஒரு இஸ்லாமியனை கொண்டு ஆல்பம் போடணும். அப்பதானே ஆஸ்கர் விருதெல்லாம் கொடுக்க முடியும், வாங்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டிருந்தது. பிறகு அல்லாமா இக்பால் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் ஒரு பாடலை எழுதுகிறார். சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா ஹமாரா. நம்முடைய நாடாகிய ஹமாரா ஹிந்துஸ்தான், நம்முடைய நாடாகிய இந்தியா தான் சாரே ஜஹான் சே அச்சா, ஒட்டுமொத்த மண் வளங்களிலும் பூமியிலும் சிறந்த இடம் என்று சொல்லி இந்த பாடலை எழுதி சில இடங்களில் இந்த பாடலை நிர்பந்தமாக பாடலாம். இதுல எந்த சீர்கான வார்த்தையும் இல்லை. சில இடங்கள் அதிகமான முஸ்லிம் அல்லாதவர்கள் கூடினால் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்கள் வசிக்கக்கூடிய ஊர்ல காங்கிரஸ் மாநாடு நடந்தா அந்த பாட்டு வந்தே மாதரம். முஸ்லிம் தலைவர்களும் முஸ்லிம் மக்களும் நிறைய இருக்கக்கூடிய ஊராக இருந்தால் சாரே ஜஹான் சே அச்சா. இப்படி ஒரு குழப்பம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிறகு 1950 தான் ரவீந்திரநாத் தாகூருடைய ஜனகணமனகதி இந்திய தேசிய கீதமாக ஆக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை, நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த 2004 2009 வரை நடைபெற்ற காங்கிரஸ் ஆட்சி நேரத்தில் வந்தே மாதரத்தை பாடித்தான் ஆகணும், இல்லைன்னா அவங்க இந்தியாவில் இருக்க முடியாது, இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி இந்த காவி கும்பல்கள் மக்களுக்கு மத்தியில விஷம கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஜம்மியத்துல் உலமா ஹிந்து என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, தேவபந்தை தலைமையகமாக கொண்டு தமிழ்நாட்டில் ஜமாத்துல் உலமா இருக்கிற மாதிரி ஜம்மியத்துல் உலமா ஹிந்து என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மாநாடு நடத்தி தீர்மானம் போட்டார்கள். எந்த ஒரு முஸ்லீமும் வந்தே மாதரம் பாடக்கூடாது என்று தீர்மானம் போட்டார்கள். அது விஷயத்தில் நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, 2 நாள் மாநாடு நடக்கிறது. 2வது நாள் காங்கிரஸ் உள்துறை மத்திய அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார். முஸ்லிம்கள் யாரும் வந்தே மாதரம் பாட மாட்டார்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதை அவரும் பார்க்கிறார், அந்த மாநாட்டில் இருக்கிறார். காவி கும்பல்கள் சிதம்பரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். வேதத்திற்கு எதிராக நடைபெற்ற மாநாட்டிலும் அங்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு மத்தியிலும் சிதம்பரம் இருந்த காரணத்தால் அவர் மந்திரி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்ப்பு குரல் வருகிறது. காங்கிரஸ் வேஷத்தை காட்டு சிதம்பரம் சொல்றாரு, அந்த தீர்மானம் நிறைவேற்றுறதே எனக்கு தெரியாது,
என்னங்க நீங்க கலந்துக்கிட்டீங்களா அந்த மாநாட்டுல? மாநாடு 2 நாள் நடந்துச்சு. முதல் நாளே தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. 2வது நாள் தான் நான் கலந்தேன், அதனால எனக்கு தெரியாது. ஒண்ணு என்ன சொல்லியிருக்கணும், ஆமாங்க இது குறிப்பிட்ட ஒரு சாராருடைய நம்பிக்கை, மற்றவர்கள் மீது திணிக்க கூடாது என்று சொல்லி இருக்க வேண்டும். காங்கிரசும் RSS என்பதை சிதம்பரம் கூட நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் யாருங்கிறத பார்த்துக்கோங்க. காங்கிரஸ் யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ அவர்கள் முஸ்லிம்களுடைய உணர்வுகளுக்கு எந்த அளவு மதிப்பளிக்கக்கூடியவர்கள் என்பதற்கு இதுவெல்லாம் சான்றுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, தொடர்ந்து இந்த மாயை இன்று வரை திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லீமும் வந்தே மாதரம் என்றால் என்ன, பாரத் மாதா கி ஜெய் என்றால் என்ன, இவற்றுடைய பின்னணி என்ன, இவை எந்த வகையில் நம்முடைய ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய விஷயங்கள் என்பதை நாமும் விளங்க வேண்டும், மற்ற மக்களுக்கும் விளக்க வேண்டும். இது தொடர்பான விழிப்புணர்வை நம்மால் முடிந்த அளவிற்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த முயற்சி தான் நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய முயற்சியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானுடைய உறுதியை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாசுதவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.